நாங்க உங்களைத்தானே நேத்துல இருந்து ஒரு பருக்கைய கூட கையால தொடல. இந்த ஜூஸியாவும் சாப்பிட்டுட்டு படுங்க. என்னங்க தூங்கிட்டீங்களா? தூங்குங்க. பசிய போக்குற சாப்பாட்டை விட படுற கஷ்டங்களையெல்லாம் மறக்கிற தூக்கம் தான் உங்களுக்கு இப்ப தேவை. நான் தொந்தரவு பண்ண. தூங்குங்க. தூங்கிட்டியா? படுத்தோன்னு தூங்கிட்டிய. பொறாமப்படல, அனுதாபப்படுறேன். எனக்கு வெறும் மனச்சோர்வுதான். ஆனா உனக்கு ஓடி ஆடி இந்த கல்யாணத்தை நடத்தினதே நீதானே. தூங்குமா, நிம்மதியா தூங்கு. சாப்பிடுங்க. நீ தூங்கல? நீங்க தூக்கல? நான் தூங்காம இருக்கிறத பார்த்தா நீ வருத்தப்படுவேன் நினைச்சு தூங்குற மாதிரி இருந்தேன். அதேதான் நானும் செஞ்சேன். உனக்கு பழமொழி தெரியுமா விஜயா? உண்மையா தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன. இப்பெல்லாம் நான் நல்லா நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னைக்கு அந்த தப்ப பண்ணணும் அன்னைக்கு எனக்கு நடிப்பு வந்துருச்சு, அதோட நடுக்கமும் வந்துருச்சு. எப்படி நான் நல்லா நடிச்சேன்? யாராவது பார்க்க போறாங்க. பரவாயில்ல. ஆமா, கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே, இந்த வீட்டை நீ எப்ப காலி பண்ண போற? காலி பண்றதாக ஐயோ, நம்ம குட்டி எப்ப உடைய போதோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க பயப்படுத நான் சாகுறத அப்படிதான் சொல்லுவீங்க. நான் உங்க கூட தான் மெட்ராஸ் வர போறேன். நான் தான் மெட்ராஸ் வர்றதாகவே இல்லையே. என்ன சொல்றீங்க? ஆமா, அரசாங்க வக்கீலுக்கு உதவியாளரா எனக்கு வேலை கிடைக்க போகுது இதே ஊர்லயே. அப்படின்னா என்ன மறந்துடுவீங்களா? உலகத்தை மறக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். உங்களதான் கூப்பிடுறாரு. ஒன்னையும் வாங்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. என்ன இதெல்லாம்? நான் அப்பவே சொன்னேன், நமக்கு எதுக்கு காதல்? அண்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டு மன்னிச்சிருங்க அண்ணா. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிக்கிறோம். யாரை கேட்டு இதுவரைக்கும் யாரையும் கேட்கல, இப்பதான் உங்களுக்கு கேட்கணும். இனிமே என்னத்த கேக்குறது? ஆமா, இதெல்லாம் இந்த பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாலேவா? இதுக்கு முன்னாலேயே. ஏண்டா மெட்ராஸ்க்கு உன்னை பிராக்டிஸ் காமிச்சா இததான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா? ஏமா மாப்பிளை விடு. நான் உண்மையை சொல்லிடுறேங்க. நான் மாப்பிளை வீடு இல்ல, நான் இவர் கூட தான் வந்தேன். கல்யாண சந்தடியில பொய் சொல்லி சமாளிச்சேன். படிச்ச பொண்ணு இப்படித்தான் நடந்துக்கிறதா? ஆமாண்ணா, படிச்ச பொண்ணுதான், ஆனா கொஞ்சம் மக்கு. நீ வாங்க. ஏன் மிரட்டுறீங்க? ஏதோ சின்ன சிறுசுங்க. இதுடா சின்ன சிரிச்சுக்க. ஏன் அவர் முன்னாலே போயிட்டு வாங்க இப்படி. அண்ணா தேங்க்ஸ். என்னமா இது? வீடா உருச்சையாம மாறி போச்சு. இன்னும் போக போக பாரு. இதுக்கெல்லாம் ஏது மாமா பணம்? கழுத, இந்த உலகத்துல திடீர்னு ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னா ஒண்ணு சூறையாடணும், இல்ல சூதாடணும். நீ என்ன செஞ்ச? சூதாண்டேன்னு வச்சுக்க, லாட்டரி சீட்டு 10,000 ரூபாய் அடிச்சேன். 10,000? ரெண்டு பேர் 50-50. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? லட்சம் ரூபாய் விழுந்திருந்தா பேப்பர்ல போட்டோ வந்திருப்பேன். ஒரு வேடிக்கை பத்தியா? லாட்டரி அடிச்சாலும் பேப்பர்ல போட்டோ வருது, திருடுனாலும் பேப்பர்ல போட்டோ வருது. அண்ணா, அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் திருட்டு போச்சுன்னு பத்திரிகையில செய்தி வந்தது, அதை இவங்க அப்பா தான் பதிவு கொடுத்திருக்காரு. உனக்கு எப்படி தெரியும்? இதோ அவரே லெட்டர் இருக்காரேன். அவர் பேர் என்ன? பாலையா. உங்க அண்ணன் உங்க ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவராச்சே, அவர்கிட்ட சொல்லி போலீஸ்ல எப்படியாவது இந்த பெட்டியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரி சரி, நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீ இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் பேசாத. அண்ணி கூட தெரியாத. தெரிய வேண்டாம். 3 லட்சம் ரூபாய் திருட்டு போச்சு. எங்க அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு. நான் இன்னைக்கு ஊருக்கு போட்டுமா? என்ன சாந்தி அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்புறது? பாக்கலான்னு சொல்லி அனுப்பு.
பொட்டியை பத்தி இல்லன்னா பொண்ணை பத்தி கேக்குறேன். கல்யாணம் எப்போன்னு கேட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? ஒரு அவசரப்படுறாரு. ரவி, நான் கட்டதாரு. ஆமா, உன் கல்யாண விஷயத்துல தலையிட எனக்கு உரிமை இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. இந்த சம்மதம் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? 1000 காரணத்தை வச்சு சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது? விஜயா, நீ இதுல தலையிட. ஏன் தலையிடக்கூடாது? எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? ஐயோ விஜயா, நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா. அவர் ஏதோ குழப்பத்துல பேசாரு. அவர் நான் சமாதானப்படுத்துறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வரேங்க. மாமா, புதுசு வந்த உடனே இந்த பழச மறந்துடாத. கழுத, நீயா பழசு? நீ என்னைக்குமே எனக்கு புதுசா. கான்ட்ராக்ட் வீடு எப்பயா முடியும்? 10 நாள்ல வீட்டை பல பலன்னு தரேன் சார். லைட் தான் இல்ல. வீட்டுக்கு எலக்ட்ரிக் லைட் போட எவ்வளவு ஆகும்? என்ன, ஒரு 2000 ரூபாய் ஆகும். 2000 ரூபாய். இந்த வந்துட்டேன். எங்க மாமா புறப்பட்ட? பேங்க்கு போயிட்டு வந்துடுற புள்ள. கனம் நீதிபதி அவர்களே, இதோ கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் இந்த பெண் திட்டமிட்டே இந்த கொலையை செய்தார் என்பது அர்த்தமற்ற வாதமா? கொலை செய்யப்பட்டவன் குழந்தையின் கழுத்தில் இருந்த நகைகளை குழந்தையை கொன்றாவது பறிக்க முயன்றிருக்கிறார். அப்போது தாயை குறுக்கிட்டு இருக்கிறார். நகை பறிபோகிறது என்பதற்காக அல்ல, நாசக்காரங்களிடமிருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவனை தாக்கி இருக்கிறார். இட் இஸ் a mother's spontaneous instinct. கனம் நீதிபதி அவர்களே, மேல்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு தாயும் மகனும் சென்று கொண்டிருந்த படகிற்கு விபத்து ஏற்பட்டு இருவர் ஒரே சமயத்தில் தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். அந்த குடும்பத்தை சேர்ந்த சொத்துக்களை கடைசியாக யார் உயிர் வாழ்ந்தார்களோ அவர்கள் பேரில் தான் சாசனம் செய்ய வேண்டும் என்று இருந்தது. அதனால் அந்த இருவரில் கடைசியாக உயிர் வாழ்ந்தது தாயா சேயா என்ற பிரச்சனை எழுந்தது. வயதில் முதிர்ந்த தாய்தான் அதிக நேரம் தண்ணீரில் சமாளித்திருக்க முடியும், குழந்தை உடனே இறந்திருக்க கூடும் என்று வாதாடப்பட்டது. ஆனால் வழக்கை விசாரித்த நீதிபதி தாய்தான் முதலில் இறந்திருக்க வேண்டும் என்று கூறினார். ஏன், அந்த தாய் தண்ணீரில் மூழ்கினாலும் குழந்தையை மேலே தூக்கி பிடித்தபடி தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை குழந்தையினுடைய உயிருக்காக போராடி இருப்பாள். ஆகவே சாவில் முந்தியது தாய்தான் என்று தீர்ப்பளித்தார். தாய்மையின் சிறப்புக்கு இதைவிட வேறு உதாரணம் வேண்டுமா? தாய்மையின் சிறப்புக்கு சிறப்புக்குரிய தாய் சிறப்பு. This is a clear case of blackmail, Your Honor. Yes, he is a dirty blackmailer. பயமுறுத்துவதற்கு அடிக்கடி வருகிறான். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டல்லவா? ஆத்திரம் தாங்கவில்லை, அதனால் இந்த கொலை நடந்துவிட்டது. ஆமா, இது திட்டமிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி திறமையாக செய்யப்பட்ட கொலை. What is wrong with you? இந்த கொலை வழக்கிற்கும் பிளாக்மெயிலுக்கும் என்ன சம்பந்தம்? பிளாக்மெயில்? நான் அப்படி சொல்றேன் இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. மறுபடியும் ஏன் இங்க வந்த? வாயங்கூட. அன்னைக்கே உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன்ல, இங்க வர வேண்டாம் தானே கோர்ட்டுக்கு வந்தேன். ஆமா, என்ன பார்த்தோன்னா அப்படியே திடீர்னு மயக்க அடிச்சு விழுந்துட்டேன். ஐயோ பாவம், என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் ஓடியாந்தேன். இப்போ உன்னை பார்த்த உடனேதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. எப்படி இருக்கிற? நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா? என்ன அப்படி கேட்டுட்டேன்? சுமத்த வச்சுதானே சித்திரம் எழுதணும். டாக்டர் வந்து பார்த்தாரா பாஸ்? என்னடா பாஸ் பாஸ்? என்ன பாஸ்? நீ தானே துரன்னு கூப்பிடாதுன்னு சொன்ன, அதனாலதான் பாஸ் பாஸ் கூப்பிடுறேன். இது எப்படி இருக்குது பாஸ்? அங்க அப்பா சைக்கிளடா, கேட்க சைக்கிள. என்ன பார்க்க தானே வந்தேன். நான் தான் கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கேன். அப்புறம் வேற யாரும் உன்னை பார்க்க கூட போய் சரி போயிருந்தேன். ஒரு சின்ன விஷயம். என்னடா என்ன விஷயம்? என்ன புதுசா ஆரம்பிக்கிறேன்? புதுசு இல்ல, பழசுதான். அந்த போர்ட்ல மறுபடியும் வீட்டுக்கு வந்தான். அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கானா, பத்திரிகை அடிக்க போறானா. உங்கள் நல்வரவை எதிர்பார்க்குங்கிற இடத்துல என் பேரை அடிக்கிறேன்னு சொன்னானா? கல்யாண செலவுக்கு காசு வேணுமா? வீட்டுல வந்து உட்காந்துட்டு அடம் பிடிக்கிறான் பாஸ்.
கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வீட்டை விட்டு வெளியே போடான்னு நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் பாஸ். எனக்கு வந்த கோபத்துல கத்திய ஓங்கிட்டேன். அந்த நேரம் பார்த்தா உனக்கு செய்து கொடுத்த சத்தியம் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். உங்கள கையை கீழே போட முடியாம என் தலையிலேயே மட்டேரு அடிச்சுக்கிட்டேன். என் கையை இப்படி கட்டி போடுவியா? ஏண்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? டேய், அவனை கொல்லக்கூடாதுன்னு தானே உன்கிட்ட சத்தியம் வாங்கினேன். என்ன கொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கல இல்ல. தயவு செஞ்சு உன் கையாலே என்ன கொண்டுடுறா ப்ளீஸ், என்ன கொண்டுடுறா. என்ன வார்த்தை சொல்றேன்? நான் கிடந்து அல்லாடுறேன், அது உனக்கு தெரியலையே. இருதலப்பள்ளி இருந்தா உனக்கு அந்த போர்ட்டுக்கு நடுவுல மாட்டிட்டு நான் தவிக்கிறேன். டேய், என் வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன்டா. பணப்பெட்டி எடுத்துட்டு வந்ததானே அதுதான் உன் டாக்ஸில நான் ஏறி வந்த பாரு, அதுதான் நான் செய்த மாபெரும் தவறு. இப்ப நான் என்ன செய்ய சொல்லு. கத்தாத பாஸ், கத்தாத. மயக்கமா விழுந்துட்டு மண்டை தெரிக்கிற மாதிரி கத்தலாமா? இப்ப நீ என்ன செய்யற? அந்த 10,000த்துல 5,000 ரூபாய் பாக்கி கொடுத்தேன் பாரு, அதுல ஒரு 2,000 எடுத்துட்டு வர. அதை எடுத்துட்டு போய் டேய் நீ உன் பொண்ணு கல்யாணம் தான் செய்வியோ இல்ல கருமாதி தான் செய்வியோன்னு மூஞ்சில முட்டை அடிச்சுட்டு வந்துடும் பாஸ். டேய் அதனால்தான் இதுல இருந்து எடுத்தேன். எடுத்ததுக்கெல்லாம் கணக்கெழுதி வச்சுக்கிட்டு வரேன். முன்ன 80,000, இப்போ ஒரு 2,000. ஏற்கனவே 5,000 கொடுத்த அவனுக்கு, அது நம்ம பணம். இதெல்லாம் சீக்கிரம் திருப்பி வச்சிடணும். நீங்க வேற கணக்கு எழுதிட்டு வரீங்களா? அப்பா நீ வேற எழுதுறியா? அங்க ஒருத்தர் எழுதிட்டு இருக்கான். சரி சரி, இந்த பெட்டியை மாற்றி இனிமே இந்த பக்கம் தரகாட்டக்கூடாது. பூ வித்த காசும் பொடி வித்த காசும் வணக்காதுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா வணக்கு. அந்த போட்டு 5,000 ரூபாய் கேட்டான். அவன் கேட்கறதுல நம்ம கொடுக்க முடியுமா? 2,000 தான் கொடுக்க போறேன். இந்த 3,000க்கு ரொம்ப தகராறு பண்ணான்னா மறுபடியும் வரேன். மறுபடியும் வர போறியா? ரகசியமா வச்சுக்கோ. வீட்டு வாசல் இந்த பஸ்ல வச்சிருக்கிறியே, அதை 3 தடவை அப்படின்னு அழுத்துறேன். நான் தான் வந்திருக்கிறேன் தெரிஞ்சுக்கணும். அவசியம் ஏற்பட்டா தான் வருவேன். வரட்டுமா? அல்ல மறந்துட்டேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு வெறுங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்கட் பாக்கெட் உன் குழந்தை பாஸ் வர. சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தேன். சரியா தான் ஒர்க் பண்ணுது. ராஜி வா 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 வா. இங்க வந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். ஆமா உங்க அப்பா எப்படி இருக்கா சங்கர? ஏன் அழுகுற? எங்க அப்பா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியும் அது காப்பாத்துங்க, அது சொல்லதான் வந்திருக்கேன். உங்க அப்பா எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு நான் வரணுமா? என்னமா சொல்ற? எங்க அப்பாவை ஒரு டாக்ஸி டிரைவர் மிரட்டா, பணம் கூட கேக்குறமாமா. உங்க அப்பாவை டாக்ஸி டிரைவர் மிரட்டி பணம் கேக்குறானா? ஆமா. உங்க அப்பா அவன் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கானா? அந்த டிரைவர் எப்படி இருப்பான்?
தாடி வச்சிருப்பான். எங்க அப்பா அவனை பார்க்கும் போதெல்லாம் நடுங்குறாரு. அதான் எனக்கும் தெரியல. அவனை எப்படியாவது பிடிச்சதுல போடுங்க மாமா. எங்க பாப்பாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போடுங்க மாமா, எங்க அப்பா காப்பாத்துங்க மாமா. எங்க அப்பா காப்பாத்துங்க மாமா. கவலைப்படாத, தைரியமா நீ கை கொடுத்துட்டு போ. நானு இதை பத்தி விசாரிக்கிறேன். கண்டிப்பா பாத்துமா, நீ போ.